காலை தானம் ஏப்ரல் 17, 2024. தலைப்பானது உங்களை தெரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகம் 7:6. இங்கிலாந்தை சேர்ந்த எட்வர்ட் என்ற ராஜா அரசாட்சி செய்து வந்தார். அவருடைய திருமண நேரத்தில் தனக்கான வாழ்க்கை துணையை தானே தேடிக்கொள்ள விரும்பினார். ஒரு கைவிட்டுப்பட்ட பெண்மணி கண்டு அவன் புருஷனால் புறக்கணிக்கப்பட்டவள் என்று அறிந்து அவளுக்கு வாழ்க்கை தருவதாக வாக்கு கொடுத்தார். அவளும் ஏழையாய் சாதாரண நிலையில் இருந்தால் அந்த ராஜா அந்த பெண்ணை திருமணம் செய்வதை பாராளுமன்றம் எதிர்த்தது. ஒரு ராஜா அந்தஸ்தை காப்பாற்ற வேண்டும். அவர் பிரபு குலத்தையாவது ராஜா குலத்தையாவது தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று தடுத்தது. அவரோ தன் தெரிந்து கொண்ட பெண்ணை மனம் முடிக்க ராஜ மேன்மை துறந்து சாதாரண மனுஷனை போலாக்கி விரும்பியவனை கரம் பிடித்தார். இது எத்தனை தியாகமானது! அந்த பெண்ணின் உள்ளம் எவ்வளவு நன்றியால் பொங்கியிருக்கும்! அருமை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியால் பரலோக மேன்மையை திறந்தார். அடிமையின் கோலமானார். சிலுவையிலே தம் கடைசி சொட்டு இரத்தத்தை ஊற்றி கொடுத்து ஜீவனை தந்தார். அந்த தெரிந்து கொள்ளுதலில் மேன்மை கண்ணீரோடு தியானிப்போமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15:16 நாம் படிக்கிறோம். ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? இரட்சிப்படியவும், பரிசுத்தமாக்கும்படியும், சுதந்திரமாக்கும்படியும், பாடுபடும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ரட்சம் படியும்படி. ஆகியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். தீமைத்து 2:10 வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கும்படி. அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமாய் இருப்பான் என்று என்னாகவும் 16:7 வாசிக்கிறோம். சுதந்திரக்கும்படி. கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவன் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பாடுபடும்படி. இதோ உன்னை புடம்பிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஏசாயா 48 வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் பாத்திரவங்களா இருக்கிறோமா? ஆண்டவரை எங்களை தெரிந்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம் என்று தேவன் மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. அதற்காக கொடான ஸ்தோத்திரம் பாப்பா. நாங்கள் உமக்கு பாத்திரவர்களா இருக்கிறோமா என்று பார்க்கும்போது அப்பா ராஜா, இல்லை ராஜா, அப்படி பாத்திரவர்களா இருக்கும்படி எங்களை தெரிந்து கொள்ளும் சுவாமி. வாசிக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.